என்னங்க நடக்குது பார்ட் 4. இப்ப நான் சொல்ல போறதை கேட்டா நீங்களே ஷாக் ஆகிங்க. பட் இதுதான் உண்மை. பேசிக்காக ஒரு லார்ஜ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, மினிமம் ப்ரைஸில் குட் ஃபெசிலிட்டிஸ் வித் நீட் அண்ட் க்ளீனாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து எப்படி தெரியுது? உங்க பார்ட்னரை வெளியே கூட்டு போக பயமா இருக்கா? இது சேஃப்டியாடா, கேமரா எங்கன்னா இருக்கு போகுதுடா. இவங்க 6 வருஷமா நடத்துறாங்கடி. கப்லா ரூம் புக் பண்ணி 100% பிரைவசியா என்ஜாய் நீங்க பண்ணி அப்டேட் ஆகாம தயங்கிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் பிரேக்கப் தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்லைங்க, எனக்கும் புரியல. நீங்கள் எதுக்கு பார்க் பீச்சிலலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஸ்பேஸ் கொடுக்குறோம், எங்கள் ரூமில் வந்து நீங்கள் ஜாலியாக பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை பார்த்தா அப்படியே தெரியுது. கப்பிள்ஸை மட்டுமே இப்படி ஃபோக்கஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டு பட் லாஸ்ட்ல எதுக்கு பி சேஃப் அப்படின்னு போறாங்கன்னு எனக்கும் புரியல. இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது. இதுல வேற உங்க சேஃப்டி அண்ட் பிரைவசிக்கு நாங்க கேரண்டி. இப்படிப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா இவங்க எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தென் A2D மதன் கௌரி இப்படிப்பட்ட பெரிய சேனல்ஸோட கண்ணில் படுற வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் நம்ம போகிற வேலிடான கண்டென்ட் எல்லாருமே போய் ரீச் ஆகும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.